رسول الله رسول الله طال بي الحنين وأرق موجتي شوق الدفين رسول الله رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகிற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவு அன்பு நேசம் பாசம் அத்துணையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது கண்களையும் மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பிற மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பாக சமகால முஸ்லிம்களின் பாதிப்புகளும் பாதுகாப்புகளும் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை ஞாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்று உலகில் எங்கு எடுத்து பார்த்தாலும் எந்த மூலையிலும் எந்த முடுக்கிலும் எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் ஒரு லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தை சொன்ன ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அங்கெல்லாம் சோதனைகளும் வேதனைகளும் பழிவாங்கல்களும் பத்த வைப்புகளும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இவ்வளவு காலமும் இலங்கை திருநாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள், பர்மாவை பற்றி பேசிய முஸ்லீம்கள், சிரியாவை பற்றி பேசிய முஸ்லீம்கள், பலஸ்தீனத்தை பற்றி பேசிய முஸ்லீம்கள், அங்கு நடக்குகின்ற கொத்து கொத்தான கொலைகளை பற்றி பேசிய முஸ்லீம்கள், அங்கு இருக்குகின்ற முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இன்னல்களும் பின்னல்களும் சம்பந்தமாக பேசிய முஸ்லீம்கள், இப்போது நாம் வாழுகின்ற இந்த சிறியதொரு நாடாகிய இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற முஸ்லீம்களுடைய உடைமைகளும் உயிர்களும் அவர்கள் உயிரை விட நேசிக்குகின்ற மஸ்ஜிதுகளும் பள்ளி வாயில்களும் பேசும் பொருளாக இன்று ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இன்று உலகத்தில் முஸ்லிம்கள் சோதிக்கப்படுகிறார்கள்? ஏன் இன்று லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தை சொன்ன ஒரு மனிதன் உலகத்தில் நெருக்கப்படுகிறான்? அல்லது அவனுடைய உயிர் குறிவைத்து ஏன் தாக்கப்படுகிறது? அவனுடைய சொத்துக்களும் அவர்கள் வணங்குகின்ற வணக்கஸ்தலங்களும் எதற்காக தாக்கப்படுகிறது, என்ன காரணம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்
சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயத்தின் 155 156வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இந்த வசனம்தான் என்னையும் உங்களையும் இந்த பூமியிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற வசனம், எனக்கும் உங்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்ற வசனம், என்னுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் உள்ளத்தில் நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் தருகின்ற வசனம். இந்த வசனம்தான் இன்றும் இவ்வளவு அழிவுகளை சந்தித்த முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், உலகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால், இந்த வசனம்தான் எனக்கும் உங்களுக்கும் நானும் நீங்களும் வாழ்வதற்கான ஒரு காரணம். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிற போது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாம் உங்களை சில விஷயங்களை கொண்டு சோதிப்போம், மினல் ஹௌஃப் பயத்தை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தின் ஆரம்பத்திலே சொல்கிறான். இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற கலவரமற்ற பூமியிலே வசிக்குகின்ற இந்த பெரும்பான்மை சமுதாயம் என்று சொல்லக்கூடிய எனது நாட்டிலும் உங்களுடைய நாட்டிலும் வசிக்கக்கூடிய மக்களோடு இரண்டரை கலந்து வாழுகின்ற முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இறைவன் சொல்லுகின்ற பயத்தை கொண்டு இந்த உலகத்தில் உசுப்பப்படுகிறார்கள், பயத்தை கொண்டு சோதிக்கப்படுகிறார்கள். பயத்தை கொண்டு இன்றைக்கு முஸ்லிம்களை அல்லாஹு தஆலா சோதிக்குகின்ற ஒரு நாளில், ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல் ஜூ பசியை கொண்டு அல்லாஹு தஆலா சோதிப்பான். இந்த வரலாறு அன்று தொற்று இன்று வரைக்கும் எங்கெல்லாம் கலவரம் நடக்கிறதோ, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மைகள் உருவாகிறதோ, முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் குறிவைத்து தாக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் முஸ்லிம்கள் அகதிகளாக, சாப்பிடுவதற்கு உணவற்றவர்களாக, சின்ன பிள்ளைகள் குடிப்பதற்கு மாற்றவர்களாக இன்றைக்கு பசியை கொண்டு சோதிக்கப்படுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்கள் பறிக்கப்பட்டு சோதிக்கப்படும் என்று இறைவன் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் இறைவன் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த உலகம் உருவாகியதிலிருந்து, ஏகத்துவம் உருவாகியதில் இருந்து, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்ட காலம் தொற்று இன்று வரைக்கும் எல்லா முஸ்லிம்களும் அழிக்கப்படுகிறார்கள் என்றால், வணக்கஸ்தலம் தாக்கப்படுகிறது என்றால், முஸ்லிம்களுடைய சொத்தும் உடைமைகளும் சூறையாடப்படுகிறது என்றால், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இன்னும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அது அடையாளம், சான்று. ஏனென்றால் இந்த உலகத்தில் பௌத்த மதமோ, இந்து மதமோ அல்லது வேறு ஒரு மதமோ, அந்த மதத்தை பின்பற்றுகின்ற மக்களோ, இன்றைக்கு முஸ்லிம்களும் முஸ்லிம்களுடைய பொருளாதாரங்களும் முஸ்லிம்களுடைய வணக்கஸ்தலங்களும் அழிக்கப்படுவதைப் போல இன்றைக்கு உலகத்தில் அழிக்கப்பட்டிருந்தால், அந்த மதமோ அந்த மதத்தை பின்பற்றுகின்ற மக்களோ இந்த பூமியில் அவர்களுடைய எழுப்புகள் கூட மிஞ்சி இருக்காது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு சோதனைகளையும் முஸ்லிம்கள் தாங்கிக் கொண்டு, இவ்வளவு வேதனைகளையும் முஸ்லிம்கள் தாங்கிக் கொண்டு, இவ்வளவு பொருள் இழப்புகளையும் முஸ்லிம்கள் தாங்கிக் கொண்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு இறைவனுடைய வசனம் தான் காரணம். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, ஏதாவது ஒரு முசீபத், ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுமாக இருந்தால், காலு அவர்கள் சொல்லட்டும், அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்று உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வசனம் தான் காரணம். இந்த உலகத்தில் அழிக்கப்படுகின்ற முஸ்லிம்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த வசனம் தான் காரணம். அவர்கள் சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் சோதிக்கப்படுவதும், பயத்தை கொண்டு இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவதும், உயிர்கள் பறிக்கப்பட்டு சோதிக்கப்படுவதும், பொருளாதாரம் சூறையாடப்பட்டு சோதிக்கப்படுவதும் நாங்கள் சொல்ல வேண்டும், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யா அல்லாஹ், உனக்காகவே நாங்கள் இந்த மண்ணிலே வாழ்கிறோம்.
இன்ஷா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் வந்து சேர இருக்கிறோம் என்ற அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டும் முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் சூறையாடப்பட்டும் இன்று முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இறைவனுடைய வார்த்தை காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் உனக்காகவே வாழ்கிறோம், உன்னிடத்திலே வந்து சேரப் போகின்றோம் என்ற அளப்பரிய நம்பிக்கையை இஸ்லாம் என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் உலகத்தில் வாழுகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உள்ளத்திலும் விதைத்ததுதான் இன்றைக்கு முஸ்லிம்கள் வீரர்களாக வீர செம்மல்களாக சொத்துக்கள் அளிக்கப்பட்டும் கோடீஸ்வரர்களாக வாகனம் பத்த வைக்கப்பட்டும் ஏனையவர்களுடைய வாகனத்தை விட கண்ணை கவருகின்ற வாகனமுடையவர்களாக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்த காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 126வது வசனம், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டிய அற்புதமான வசனம். அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், அவர்கள் உலகத்தை பார்க்க வேண்டாமா? ஒரு வருடத்தில் ஒரு முறை அல்லது ஒரு வருடத்தில் 2 முறை இந்த பூமியிலே சோதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அழைத்து இந்த உலகத்தில் வருடத்தில் ஒரு முறை அல்லது வருடத்தில் 2 முறை இந்த உலகத்தில் சோதிக்கப்படுவதை நீங்கள் பார்க்க வேண்டாமா என்று இறைவன் என்னையும் உங்களையும் அழைத்து சொல்கிறான். அப்படியாக இருந்தால் வருடத்தில் ஒரு முறை அல்லது வருடத்தில் 2 முறை இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற அத்துணை மக்களுக்கும் சோதனை என்பது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இந்த வசனம் 2ஐயும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு சமகாலத்தில் முஸ்லிம்களுக்கு குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளும் அதிலே இருந்து இதற்கு பின்னர் இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற இளைஞர்களும் சொத்துடைய கோடீஸ்வரர்களும் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்லதொரு சிந்தனையை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. அண்மை காலமாக இன்னும் கடந்து போகவில்லை, அடித்த பெயிண்டுகளுடைய கலர் மாறவில்லை, அடக்கிய ஜனாசாக்களுடைய இடங்களும் தளம்புகளும் இன்னும் மாறிப்போகவில்லை. பேருவளை தர்கா டவுனில் நடந்த அந்த கலவரத்துக்கு பின்னர் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஈரமாக ஒட்டி போயிருக்கின்ற அடுத்த ஒரு கலவரம், அடுத்த ஒரு இனத்துவேசம் இந்த நாட்டில் மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உருவாக்கினார்கள்? என்ன காரணம்? இதற்கு பின்னால் அரசியல் காரணமா அல்லது அவர்களுடைய ஆட்சிதான் காரணமா அல்லது இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்ற அவர்களுடைய ஒரு வகையான புராமைத்தனமான எண்ணமா என்று யோசிக்குகின்ற அளவுக்கு இன்று பேருவளை தர்கா டவுனுடைய பிரச்சனை முடிவதற்கு முன்னர், அவர்களுடைய கபறுகள் மக்கிப் போவதற்கு முன்னர், அடிக்கப்பட்ட பெயிண்டுகள் கலர் மாறுவதற்கு முன்னர் அடுத்த பிரச்சனை இலங்கை திருநாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன், என்ன காரணம் இன்னும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, அரங்கேற்றினார்கள் ஜிந்தோட்டையில், அந்த படம் ஓடவில்லை. அரங்கேற்றினார்கள் அம்பாறையில், மலட்டு கொத்துரொட்டி என்று சொல்லுகின்ற ஒரு கதையை உருவாக்கினார்கள். மலட்டு தன்மையை ஏற்படுத்துகின்ற மாத்திரையை கொத்துரொட்டியிலே போட்டு சிங்களம் பேசத் தெரியாத அப்பாவி முஸ்லிமை பிடித்து அடாவடித்தனம் செய்து ஓம் என்று சொல்லு என்று வற்புறுத்தி வேண்டுமென்றே வீடியோ எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவிலும் உலகம் எங்கும் பரப்புகின்ற அளவுக்கு மடத்தனமான ஒரு செயலை இந்த நாட்டிலே அரங்கேற்றினார்கள். நான் மடத்தனம் என்று சொல்லவில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மகப்பேற்று நரம்பியல் நிபுணர் டாக்டர் RVG ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே மலட்டு தன்மையை ஏற்படுத்துகின்ற எந்த ஒரு மாத்திரைகளும் கிடையவே கிடையாது என்று அவர்களுடைய இனத்தைச் சேர்ந்த மகப்பேற்று நரம்பியல் நிபுணர் டாக்டர் RVG ராஜபக்ஷ என்று சொல்லக்கூடியவர் அண்மையிலேயே பேட்டி கொடுத்ததை நீங்கள் நவமணி பத்திரிகைகளிலே படிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நாட்டிலே வாழுகின்ற 90% மக்கள் நல்லவர்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், சிந்திக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட கசப்பான உணர்வுகள் இந்த நாட்டிலே நடக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்ட மதகுருமார்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யோசிக்குகின்ற சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யோசிக்குகின்ற நல்ல அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யோசிக்குகின்ற சிங்கள நல்ல மக்கள் இருக்கிறார்கள். நல்ல மக்கள் இருக்கிறார்கள். இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற 90% மக்கள் நல்லவர்கள் தான். ஆனால் 10% கயவர்கள், 10% காடையர்கள், 10% பௌத்த தர்மத்தை மறந்த, பௌத்த தர்மத்துக்கு அப்பால் என்று இந்த சமுதாயத்தை சூறையாட வேண்டும் என்று யோசிக்குகின்ற அயோக்கியர்களினால் உருவாக்கப்பட்ட, அம்பாறையில் தங்கடமிட்டு உருவாக்கப்பட்ட படம் அது போகவில்லை, ஓடவில்லை என்பதனால் ஒரு தூண்டலை போட்டுவிட்டு அந்த தூண்டலிலே கட்டப்பட்ட இரையை மீன் கொத்துகிறதா இல்லையா என்று காத்து கொண்டிருந்ததை போல அம்பாறையில் ஏற்றப்பட்ட நாடகம், அம்பாறையில் ஏற்றப்பட்ட திட்டமிட்ட சதி, அது அவர்களால் செய்ய முடியாது என்ற அந்த தருணத்தில் சரியாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத, இஸ்லாமிய விழுமியங்களை சரியாக படித்துக் கொள்ளாத, முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய குடி போதைகளுக்கு அடிமைப்பட்ட, அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாத, மார்க்கத்தை சரியாக தெரிந்து கொள்ளாத ஒரு சில முஸ்லிம் சகோதரர்களினால் ஒரு சிங்கள சகோதரர் தாக்கப்பட்டு அவர் வைத்தியசாலையிலே வைக்கப்பட்டு அவர் கொல்லப்பட்டாரா அல்லது இவர்கள் அடித்துத்தான் கொண்டார்களா என்று கேள்விக்குறியாக இருக்கின்ற இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அராஜகம் இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்டது. அவர்களுடைய அராஜகம் இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்டது. ஆனால் திங்கட்கிழமை அந்த கொல்லப்பட்ட சிங்கள சகோதரருடைய சரீரம் தீக்கிரையாக்கப்படுகின்ற நாள் அன்று இந்த நாட்டிலே உள்ள, அந்த கண்டி மாவட்டத்திலே உள்ள போலீஸ் அத்துணை முஸ்லிம் வர்த்தகர்களையும் அழைத்து முஸ்லிம் கடைகளுக்கு சென்று, இப்போது சரீரம் எரிக்கப்பட போகிறது, ஒரு கலவரம் உருவாகுமோ இல்லையோ தெரியாது, நீங்கள் கடைகளை பூட்டிவிட்டு உள்ளுக்குள் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவு இந்த நாட்டிலே உள்ள பாதுகாப்பு படையை நம்பிய முஸ்லிம்கள், இந்த நாட்டிலே உள்ள போலீஸை நம்பிய முஸ்லிம்கள், இந்த நாட்டின் சட்டத்தை மதித்த முஸ்லிம்கள், இவர்கள் எங்களுடைய கடைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள், எங்களுடைய வீடுகளை பாதுகாப்பார்கள், எங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாப்பார்கள், இவர்களுடைய சொல்லை நம்பி வீட்டுக்குள்ளே காவலாக, வீட்டுக்குள்ளே கச்சிதமாக உட்கார்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் வர்த்தகர்களுடைய கடைகளும், முஸ்லிம்களுடைய வீடுகளும், முஸ்லிம்களுடைய சொத்துக்களும், முஸ்லிம்களுடைய உடைமைகளும் இந்த நாட்டிலே திட்டமிட்டு இந்த நாட்டிலே தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவம் இன்று எல்லோருடைய உள்ளத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாகவே இருக்கிறது. இதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறதோ, இதற்கு பின்னால் இந்த நாட்டிலே உள்ள சில அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ, இதற்கு பின்னால் இந்த நாட்டிலே என்ன நடக்கிறதோ என்பது அல்லாஹ் ஒருவனே அறிவான். ஆனாலும் அந்த போலீஸ் மீது கொண்ட நம்பிக்கை, எங்களை பாதுகாப்பார்கள் இந்த பாதுகாப்பு படை என்று அந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டு சட்டத்தை மதித்தார்கள். இந்த நாட்டு சட்டத்தை பேணக்கூடிய, இந்த நாட்டு சட்டத்தை வழிநடத்தக்கூடிய அந்த போலீசுடைய வார்த்தையை மதித்ததினால் அத்துணை காடையர்களும் இந்த முஸ்லிம்களை மிதித்துவிட்டு ஒரு அப்பாவி அப்துல் பாசித் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவவாதியுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரனுடைய உயிரும் அந்த தினத்திலேயே தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு கசப்பான, கரடு படிந்த ஒரு நிகழ்வு இலங்கை திருநாட்டிலே உருவாகி இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட கலவரம் டெல்டனிய, திகன, பல்லேகம, அக்குருன, தெங்கும்புர, அதே போன்று ஹெங்கல்ல, அலதனிய, பேராதனிய, மெனிக்கின்ன போன்ற இடங்களில் திட்டமிட்ட அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே திட்டம் தீட்டி வைத்த அவர்களுடைய திட்டத்தை அரங்கேற்றுவதற்கு இந்த முஸ்லிம்கள் கொஞ்சமாக வாழுகின்ற இத்துணை ஊர்களையும் அடாவடித்தனம் செய்கின்ற இந்த அயோக்கியர்கள், பௌத்த மதத்தை மறந்து போன இந்த அயோக்கியர்கள் உருவாக்கிய ஒன்றுதான் இந்த கலவரம். இந்த கலவரத்தில் பல கோடி சொத்துக்கள், முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. கலவரத்தை உருவாக்க வந்த அத்துணை கயவர்களும் முதலாவது கடையை பத்த வைக்கவில்லை, வீட்டை பத்த வைக்கவில்லை. அவர்கள் முகத்தை மறைத்துக் கொண்டு கடைக்குள் சென்றார்கள். முகத்தை மறைத்துக் கொண்டு கடைக்குள் சென்றார்கள். கல்லாவை திறந்தார்கள். கல்லாவுக்குள்ளே இருக்கின்ற காசை கைப்பற்றிக் கொண்டார்கள். அட்லீஸ்ட் கேவலம் டயலாக் மொபிட்டல் காட்டை கூட சுருட்டி கொண்டார்கள்.
அவர்களுக்கு தேவையான சோடா போத்தலை கூட எடுத்துக்கொண்டார்கள், குடிபானங்களை கூட எடுத்துக்கொண்டார்கள். சாப்பிடுவதற்கு வக்கை இல்லாத இப்படிப்பட்ட கயவர்கள் பிஸ்கட் பக்கெட்டை கூட தூக்கி கொண்டார்கள். அதற்கு பிறகுதான் இதற்கு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்த அப்படிப்பட்ட கயவர்களினால் தீக்கிரையாக்கப்பட்ட முஸ்லிம்களுடைய வர்த்தகம் கோடிக்கணக்கான சொத்தை இழந்துவிட்டு இன்றைக்கு பரம ஏழையை போல என்னுடைய உறவுகளும் உங்களுடைய உறவுகளும் தூங்க முடியாமல், உண்ண முடியாமல், உறங்க முடியாமல், பயத்தோடும் பசியோடும் தாகத்தோடும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு, குமரு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு முற்றாக எரிக்கப்பட்ட வீட்டை பார்த்து பார்த்து கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு இலங்கை திருநாட்டிலே நிலவரத்தை இப்படியான ஒரு கலவரமாக இந்த கயவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் செய்தார்கள்? இதற்காக செய்தார்கள்? இன்னும் புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்று பார்லமென்றத்தில் அனுரகுமார திசாநாயக்க இந்த திட்டமிட்ட சதி சம்பந்தமாக ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த நேர்மையாக பேசக்கூடிய, இந்த சந்தர்ப்பத்தில் நேர்மையாக பேசிய ஒரு மனிதர், அவரை நன்றியோடு நான் பாராட்டுகிறேன். அனுரகுமார திசநாயக்க என்று சொல்லக்கூடியவர் முஸ்லிம்களின் மீது மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதல் மிகவும் ரகசியமாக திட்டமிடப்பட்ட அடிப்படையில் இந்த நாட்டிலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்ன வரலாறு நவமணி என்று சொல்லுகின்ற பத்திரிகைகளே அவர் பேட்டி கொடுத்த வரலாறை காண கிடைக்கிறது. இப்படி நல்ல மக்கள், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று, கட்டி எழுப்ப வேண்டும் என்று அயராது பாடுபடக்கூடிய மக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், சிந்திக்கிறார்கள், அவர்களுடைய வாய்களினால் உச்சரிக்கிறார்கள். இது திட்டமிட்ட அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சிதான் என்பதை அவர்களே ஒத்துக்கொள்ளுகின்ற அளவுக்கு முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கப்பட்ட, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை குறிவைத்து தாக்கப்பட்ட ஒரு கலவரம் தான் இந்த கலவரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று பாதுகாப்பு படைகளின் தளபதி விஜய் குணவர்தன என்று சொல்லக்கூடியவர் முஸ்லிம் சமுதாயத்துக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் என்ற ஒரு செய்தியை பாதுகாப்பு படைகளின் தளபதி விஜய் குணவர்தன அவர்கள் இவ்வாறு சொன்னார்: முஸ்லிம் சமுதாயத்துக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். யுத்த காலத்தில் உளவு பிரிவில் முஸ்லிம்கள் அதிக அளவில் ஈடுபட்டதின் காரணமாக முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் எங்களோடு இருந்திருக்கிறது. இவ்வாறான முஸ்லிம் சகோதரர்களுக்கு சிங்களவர்கள் ஏன் இந்த அழிவையும், ஏன் இந்த இழிவையும் சிங்களவர்கள் செய்கிறார்கள் என்பதை என்னால் கூற முடியாமலே இருக்கிறது. நான் ஒரு பாதுகாப்பு உயர் அதிகாரி என்ற வகையில் இவ்வாறான சம்பவங்களின் போது நான் செயற்பட்ட விதம் குறித்து கவலைப்படுகிறேன் என்று இந்த நாட்டிலே பாதுகாப்பு படைகளின் தளபதி விஜய் குணவர்தன் அவர்கள் கூறுகிற அளவுக்கு இதே பயமாகவும் இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. அவர் சொன்ன ஒரு கருத்து, நாம் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு இழைத்த அநியாயம், முஸ்லிம்களுக்கு செய்த துரோகம் வெட்கப்பட வேண்டி இருக்கிறது. நான் பாதுகாப்பு தளபதியாக இருந்து கொண்டு இவ்வாறான நிலைமைகள் நடந்தது என்பது எனக்கு கேவலமாக இருக்குது என்ற ஒரு கருத்து சந்தோஷத்தை தந்தாலும் மறுபுறம் யோசிக்க வைக்கிறது. இந்த நாட்டிலே பயங்கரவாத எல்டிடியுடையான யுத்தம் நடைபெறுகிற போது முஸ்லிம்கள் தான் உளவு பிரிவிலே இருந்து இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எங்களோடு கைகோர்த்தார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தி இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் இனத்தையும் மீண்டும் தமிழினத்தையும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி சுட்டி காட்டுவதைப் போல அல்லது குத்தி காட்டுவதைப் போல இருப்பதும் இந்த காலகட்டத்தில் ஒரு பயத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஊட்டக்கூடிய இரண்டரை கலந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டவிழ்க்கப்பட்ட, திட்டம் போட்டு தீட்டப்பட்ட, முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அழிக்கப்பட்ட, வீடுகள் அழிக்கப்பட்ட, பொருளாதாரங்கள் சூறையாடப்பட்ட, வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் இது திட்டமிட்டுத்தான் செய்திருக்கிறார்கள் என்பது இத்துணை பேர்களும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற ஒரு உண்மையான சம்பவம். இதற்கு மேல் நானும் நீங்களும் இறைவசனத்தை பற்றி படிக்கிற போது சூரத்துல் ஆல இம்ரான் 54வது வசனம், எனக்கும் உங்களுக்கும் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கும் உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம் உம்மத்துக்கும் இந்த வசனம் உள்ளத்தில் ஆழமாக இருக்கட்டும். வமக்கரு மக்கரல்லாஹ் வமக்கரு மக்கரல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அநியாயம் செய்தார்களே,
திட்டம் தீட்டுகிறார்கள். எல்லா திட்டம் தீட்டக்கூடியவர்களையும் விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டம் தீட்டக்கூடியவன். இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்களா? திட்டம் தீட்டட்டும். திட்டம் தீட்டுவதில் எல்லாத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டம் தீட்டக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லித் தருகிறான். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே, இந்த நாட்டின் அரசாங்கத்திடத்திலும், இந்த நாட்டின் ஜனாதிபதியிடத்திலும், இந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரிடத்திலும், இந்த நாட்டின் நீதிமன்றத்திடத்திலும் முஸ்லிம்களாகிய அப்பாவிகள் நாங்கள் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டுக்கு என்ன துரோகம் செய்தோம்? இந்த நாட்டிலே ஆட்சியை கேட்டோமா? பிரபாகரன் வடக்கையும் கிழக்கையும் பிரித்து தாருங்கள் என்று கேட்டதைப் போல இந்த நாட்டிலே வாழுகின்ற அப்பாவி முஸ்லிம்கள் நாங்கள் கேட்டோமா? அல்லது இந்த நாட்டை குட்டி சுவராக்குவதற்காக ஏதாவது திட்டங்கள் தீட்டினோமா? நாங்களும் எங்களுடைய பாடும் இந்த நாட்டிலே சமாதானத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் விரும்பக்கூடிய எங்களுக்கு ஏன் இவ்வாறு திட்டமிட்ட அடிப்படையில் அநியாயம் இழைக்கப்படுகிறது என்ற ஒரு கேள்விக்குறியை கேட்க வேண்டி இருக்கிறது. வன்சியல் நடந்த போது, எல்டிடியுடைய பிரச்சனை நடந்த போது மன்னாரிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள், உயிரிழந்தார்கள். அதே போன்று வடக்கு கிழக்கிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள், உடைமைகள் இழந்தார்கள், சொத்துக்கள் இழந்தார்கள். அது எல்டிடி செய்தது என்று அப்படியே எங்களுக்கும் தெரியும். அந்த எல்டிடியுடைய பிரச்சனை முடிந்து கொஞ்ச காலத்துக்குள், அதற்கு முதல் இன்னும் செய்தியை சொல்ல வேண்டும். காத்தாங்குடியிலே முஸ்லிம்கள் சுஜூது செய்து கொண்டிருந்த போது 100 லட்சம் சகோதரருடைய உயிர்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்த, இந்த நாட்டை நேசிக்காத, குழப்பத்தை நேசிக்கக்கூடிய விடுதலை புலிகளினால் சுஜூதிலே வைத்து அந்த முஸ்லிம்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டன. இன்றைக்கும் போனால் காத்தாங்குடி என்று சொல்லுகின்ற அந்த ஊரிலே முஸ்லிம்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்ட விதங்களும், பள்ளிவாசல் தாக்கப்பட்ட விதங்களும், குண்டுகள் துளைக்கப்பட்ட விதங்களும், தோட்டாக்கள் முத்தமிடப்பட்ட விதங்களும் இன்றும் அடையாளமாக காத்தாங்குடியிலே இருக்கின்ற அப்படிப்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்களும் உயிர்களும் மஸ்ஜிதுகளும் எல்டிடியுடைய காலத்திலும் பாதிக்கப்பட்ட அதே துரோகத்தை சமாதானம், சமத்துவம், நீதி, நல்லதொரு நாடு சிங்கப்பூராக மாற வேண்டும் என்று கவலைப்பட வேண்டிய, ஒத்துழைக்க வேண்டிய எல்லா மக்களும், மூவின மக்களும் சேர்ந்து கட்டிக்காக்க வேண்டிய அற்புதமான இந்த சிறிய நாட்டுக்குள் ஏன் இந்த முஸ்லிம்களையே தாக்குகிறீர்கள்? ஏன் என்ன காரணம்? முஸ்லிம்களுடைய சொத்தையே குறிவைக்கிறீர்கள். எல்லாரும் வந்தால் முஸ்லிம்களை தாக்குவதற்கான காரணம் என்ன என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டப்பட்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகள், அனர்த்தங்கள், அடாவடித்தனங்கள் நடக்கிற போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நமது கடமைகள் என்ன? தெளிவாக தெரிகிறது, திட்டம் என்று தெரிகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது கடமைகள் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரான் 200வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு பொறுமையை கற்றுத் தருகிறான். நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று இறைவன் கற்றுத் தருகிறான். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இயக்கவாதிகள், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை நீங்கள் சூரத்து நூஹ் ஓதுங்கள், சூரத்துல் யகீன் ஓதுங்கள், அந்த சூறாவை ஓதுங்கள், இந்த சூறாவை ஓதுங்கள், வீட்டுக்குள் இருங்கள், நோன்பு பிடியுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், பெண்கள் வெளியிலே வராதீர்கள், ஆண்கள் வெளியிலே வராதீர்கள் என்ற இந்த பகட்டுத்தனமான வார்த்தையை இதற்கு மேலும் இந்த நாட்டிலே வாழுகின்ற எந்த ஒரு இயக்கமோ எந்த ஒரு ஜமாஅத்தோ சொல்லக்கூடாது. அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் எதிராக விடுக்கப்படுகின்ற ஒரு அறிவித்தல். எந்த காலம் பிரச்சனை வந்தாலும் பெண்கள் வெளியிலே வர வேண்டாம், நோன்பு பிடியுங்கள், சூரத்து நூஹை ஓதுங்கள். இந்த சூரத்து நூஹுக்குள்ள என்ன இருக்குது? இந்த சூரத்து நூஹுக்குள்ள என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லுங்கள், என்ன இருக்குது என்று கேட்கிறேன். நோன்பு பிடிப்பதோ அல்லது வீட்டுக்குள் இருப்பதோ இதற்கு முடிவல்ல. இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில், இந்த நாடு எனக்கும் உங்களுக்கும் தந்த உரிமையின் அடிப்படையில், இந்த நாட்டின் நீதிமன்றத்தின் நீதி கோவையின் அடிப்படையில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும், என்னுடைய சொத்துக்களையும் உங்களுடைய சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு இந்த நாடும், இந்த நாட்டின் அரசாங்கமும், இந்த நாட்டின் நீதித்துறையும் எனக்கும் உங்களுக்கும் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்துணை மூவின மக்களுக்கும் கொடுத்திருக்கின்ற அற்புதமான ஒரு சட்டம் இருக்கிறது. அதற்கு முதல் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்டிலே நானும் நீங்களும் வாழுகிற போது இங்கிதமாக இதமாக மாற்று மதத்தவர்களோடு சந்தோஷமாக வாழ வேண்டிய கடமை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அதே நேரம் அவர்கள் கோபப்படுகின்ற அளவுக்கு, அவர்களை ஆத்திரமூட்டுகின்ற அளவுக்கு, அவர்கள் செய்கின்ற காரியமெல்லாம் நாங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இந்த நாட்டிலே வாழக்கூடாது. இந்த நாட்டில் இவ்வளவு பிரச்சனையும், இந்த பாடத்தை படிப்பதற்கு இந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்திருக்கிறோம். முஸ்லிம்களுடைய தெரியாத தனமோ அறியாத தனமோ ஒரு சிறியதொரு தவறு நடந்து அந்த தவறை தண்டிக்க போனதனுடைய விதம், ஒரு உயிரை இழந்து பல கோடி ரூபாக்களை செலவழித்து பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு இப்போது ஒரு பாடம் படித்திருக்கிறோம் என்றால் முஸ்லிம்கள் நிதானமாக, நீதியாக, நேர்மையாக, அடக்கத்தோடு இந்த நாட்டிலே வாழ வேண்டிய கடமையும் கடைப்பாடும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்ற அதே தோரணையோடு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்தான். இது எனது நாடு, உங்களுடைய நாடு, நம் எல்லோரும் நாடு. இந்த நாட்டிலும் சரி உலகத்திலும் சரி ஒரு சட்டம் இருக்கிறது. பாருங்கள், அல்லாஹ் இந்த பூமியிலே ரோஜாவை படைத்தான். அழகான ரோஜாவை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரோஜாவுக்கு பக்கத்தில் முள்ளுகளை வைத்தான். எதற்காக வைத்தான்? ரோஜாவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக முள்ளுகளை வைத்தான். மானை, புள்ளி மானை படைத்தான். அது பார்ப்பதற்கு அழகான குட்டி, ரசிக்குகின்ற அற்புதமான ஒரு மிருகம். அதை வேட்டையாடுவதற்கு சிங்கத்தை படைத்தான், அதை வேட்டையாடுவதற்கு புலியை படைத்தான், அதை வேட்டையாடுவதற்காக இன்னொரு என்ன படைப்பிடங்களை இந்த பூமியில் படைத்த ரப்புல் ஆலமீன் அதற்கேன் கொம்பை கொடுத்தான்? அதற்கேன் கொம்பை கொடுத்தான்? என்ன காரணம்? இயற்கை கூட உன்னை பாதுகாக்க வேண்டிய கட்டம் ஏற்படுமாக இருந்தால் ரோஜாவே முள்ளால் குத்து, மானே உன் கொம்பால் குத்து. இயற்கையே இந்த உலகத்தில் உங்களுக்கு என்று பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு நியதியையும் நீதியையும் இந்த உலகத்தில் கடவுளே கொடுத்திருக்கிறான், இறைவனே கொடுத்திருக்கிறான். அந்த இயற்கையான நீதியையும் அந்த இயற்கையான சட்டத்தையும் இந்த நாட்டின் சட்டம் எனக்கும் உங்களுக்கும் அற்புதமாக சொல்லித் தருகிறது. இந்த நாட்டிலே உள்ள இந்த ஜனநாயக சோசலிச குடியரசின் யாப்பின் அடிப்படையில் சட்டத்தின் பிரிவு ஒன்று இருக்கிறது. என்ன அப்படி என்று கேட்டால், குற்றவியல் கோவை என்ற ஒரு சட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் கோபமேற்றப்பட்டு சினமூட்டப்பட்டு அந்த சினமூட்டியவரினால் இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால், உதாரணத்துக்கு என்னை கோபப்படுத்துகிறார்கள், கோபப்படுத்தி நான் கோபத்தின் உச்சத்தை அடைந்து விட்டேன், கோபம் தலைக்கேறி என்னை தெரியாமல் நான் ஒன்று செய்துவிட்டால் இந்த நாட்டிலே அதற்கு சட்டபூர்வமான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த நாட்டின் குற்றவியல் கோவை சட்டம் என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள். கோச்சிங் ஒருவரை கொண்டு போய் பழக்குவார்கள். பழக்கிற போது அவர் விளையாட்டுக்காக ஏதாவது ஒன்றை காட்டிக் கொடுக்கிற இடத்தில் படாத இடத்தில் பட்டு ஒருவருடைய உயிர் இழக்கப்படுமாக இருந்தால் அவருக்கு இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நீதிமன்றமோ எந்த ஒரு விடயமோ வழக்கு தொடுக்க முடியாது. அதே போன்று கலவரம் ஏற்படுத்துகின்ற காலகட்டத்தில் உங்களுடைய சொத்துக்களும் உயிர்களும் பறிக்கப்பட்டு உங்களுடைய சொத்துக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தலான ஒரு காலம் வருமாக இருந்தால் இந்த நாட்டின் சட்டம் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறது, குற்றவியல் கோவை சட்டத்தின் அடிப்படையில் உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று இந்த நாட்டின் சட்டம் எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக தந்திருக்கிறது. எனவே இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிம்களும், ஒவ்வொரு முஸ்லிம் தாயும், ஒவ்வொரு முஸ்லிம் தந்தையும், ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டின் சட்டத்தை மதித்து, இந்த நாட்டின் பாதுகாப்பை மதித்து, இந்த நாட்டின் முப்படையை மதித்து, இந்த நாட்டின் பாதுகாப்பு படை எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு தயங்குகின்ற நேரத்தில் எங்களுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நாட்டின் நீதித்துறை எனக்கும் உங்களுக்கும் தெளிவான சட்டத்தை பிறப்பித்திருக்கிறது. முஸ்லிம்கள் என்பவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே மார்க்கம்
அதே போன்று வீரர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. வீரர்கள் என்று சொல்கிற போது மோட்டுத்தனமான வீரத்தை இஸ்லாம் போதிக்கவில்லை, மோட்டுத்தனமான பொறுமையை இஸ்லாம் போதிக்கவில்லை. இரண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. பொறுமை என்பது என்ன? என்னை ஒருவன் அடிக்கிறான் என்றால் அந்த நேரத்தில் அடி வாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கிறேன் என்பது பொறுமை அல்ல. என்னை அடித்தவனை மாறி அடிப்பதுதான் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். என்னை அடிக்காதவனுக்கு நான் அடிக்காமல் இருப்பதுதான் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். என்னை ஒருவர் தாக்குற போது நான் அவருக்கு திரும்ப தாக்க வேண்டும், அது பொறுமை. ஆனால் என்னை தாக்குற நேரத்தில் எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற என்னை தாக்காதவர்களை தாக்காமல் இருப்பதுதான் பொறுமை. இதுதான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பொறுமை. அடிக்க அடிக்க, பத்த வைக்க பத்த வைக்க, எரிக்க எரிக்க, கண்ணாடி உடைக்க உடைக்க, கொலை செய்ய முஸ்லிம்கள் கோழைகளாக இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டின் சட்டம் எனக்கோ உங்களுக்கோ உத்தரவு பிறப்பிக்கவில்லை. உங்களுடைய உயிரை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அப்படி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த நாட்டின் சட்டம் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாக்குகின்ற உரிமையை என்னுடைய கையிலும் உங்களுடைய கையிலும் தந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நிறைய முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள் கொஞ்சம் மெதுவாக போகணும், அடங்கி போகணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, சில ஏக்கவாதிகள் மன்னித்துக் கொள்ளோடும் இருக்கிறார்கள். என்னென்று கேட்டா, ஏதாவது அனர்த்தம் வந்தா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது அவங்களோட சாமிமாருக்கு ஏதாவது சுரிகளோ அதோ இதோ போய் பட்டுட்டும்னு சொன்னா இவங்க நல்லெண்ணத்தை வளர்க்குறாங்களாம். அதை போய் கழுவி கொடுக்கிறது, வணங்குறதுக்கு கூட்டிக் கொண்டு வைக்கிறது. அல்லாஹ் அக்பர். இது நல்லெண்ணத்தை வளர்க்காது. ஏதாவது தன்சல் கொடுக்கிற நேரத்தையில போய் இவங்களோட காசை கொடுத்து இவங்களும் போய் சேர்ந்து கொடுக்கிறது. அவர்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும் நீங்கள் சமாளிக்க வருகிறீர்கள் என்று. அவர்கள் எதை எதிர்பார்க்கவில்லை. அதை விட்டுட்டு நம்முடைய இஸ்லாமிய வரையறைக்குள் இருந்து அவங்களுக்கு என்ன உதவிகளை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டுமே தவிர அதை போயிட்டு கழுவி கொடுக்கிறது, அந்த சிலையை போயிட்டு சிலையை பெயிண்ட் அடித்து கொடுக்கிறது, அந்த வேலைகள் எல்லாம் செய்வது முஸ்லிம்களுடைய கடமை அல்ல. அது சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்யறன்னா உங்களோட பேரை போட்டு செய்யுங்க. எல்லார பேரையும் போட்டு செஞ்சு எல்லா ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பலவீனமானவர்களாக கோழையர்களாக மாற்றிவிடக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அடிக்கடி நோன்பு பிடிக்க சொல்லுவார்கள், குர்ஆன் ஓத சொல்லுவார்கள், வீட்டுக்குள் இருந்து கொள்ள சொல்வார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் நேற்று ஆற்றிய உரை இந்த இலங்கை திருநாட்டிலே ஒரு வரலாறு படைத்த உரை. இதைத்தான் இந்த நாட்டு மக்கள் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், சமாளிக்க கூடாது என்று எதிர்பார்க்கிறார்கள், தைரியத்தை போதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள், கோழைத்தனத்தை விட்டு முஸ்லிம்களை பாதுகாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். உங்களுடைய நேத்தைய குத்துபா நம்மால் கேட்க முடிந்தது. முஸ்லிம்களை வீரத்தோடும் தியாகத்தோடும் அடக்கத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் பாதுகாப்போடும் நடக்க சொன்ன அற்புதமான ஒரு குத்துபாவை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிற செய்தியை இந்த சமுதாயத்துக்கு சொல்வீர்களாக இருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் உங்களுக்கு பின்னால் இருக்கும். அதற்கு மாற்றமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற முஸ்லிம்களை நீங்கள் வழி கெடுக்க நீங்கள் முன்வருவீர்களாக இருந்தால் ஆண்களிலிருந்து பெண்கள் வரைக்கும் உங்களை விமர்சிப்பதற்கு தயங்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை சொல்வதோடு இப்படிப்பட்ட காலத்துக்கு தேவையான சிந்தனைகளை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பெற்றுக்கொண்ட மக்களுடைய மதிப்புகளுக்குள் உள்ளாகி இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பார்வையிலே இருக்கக்கூடிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முஸ்லிம்களை கோழைகளாக இல்லாமல் வீரர்களாகவும் நிதானமுள்ள வீரர்களாகவும் மாற்ற வேண்டிய நல்ல பணிகள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பை கற்றுத்தருகிறது. அதை நம்ம வேறொரு பேரில் சொன்னால் வித்தியாசமாக நினைச்சு கொள்வாங்க. அதனால் அந்த பேரை விட்டுருவோம். இந்த நாட்டின் சட்டம் என்ன சொல்கிறதோ அதையே இஸ்லாம் சொல்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரி 2892வது ஹதீஸாக புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிபாத்து யௌமின் ஃபீ சபீலில்லாஹி கைரும் மினத் துன்யா வமா அலைஹா வமௌதிஉ ஸௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னத்தி கைரும் மினத் துன்யா வமா அலைஹா. இது யுத்தகலம் சம்பந்தமாக பேசப்படுகிற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் வாழுகிற போது யார் ஒருவர்
ஒரு நாள் முஸ்லிம்களுடைய எல்லைகளை பாதுகாக்கிறார்களோ, முஸ்லிம்களுடைய எல்லைகளை பாதுகாக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது. இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது. இளைஞர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். நாட்டின் சட்டத்தின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் வழிகாட்டலின் அடிப்படையிலும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை தளபதியின் அழைப்பின் பேரிலும் அவர் அழைக்கிறார். இந்த நாட்டிலே நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்பை கட்டி எழுப்புவோம் என்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை தளபதி விஜய குணவர்தன அழைக்கிறார். அவரின் கூற்றுக்கு இணங்க ஒவ்வொரு முஸ்லிம்கள் வாழுகின்ற ஏரியாவிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பாதுகாப்பு படையோடு சேர்ந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம்களையும் கிராமத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களையும் பாதுகாக்குகின்ற பணியிலே நானும் நீங்களும் களமிறங்க வேண்டும். அதை இந்த நாட்டின் சட்டமும் இந்த நாட்டின் பாதுகாப்பு படையும் இஸ்லாமும் எனக்கும் உங்களுக்கும் ஊட்டி தருகின்ற அற்புதமான வரலாறு. என்ன கூலி உங்களுக்கு? என்ன கூலி? இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான கூலி, அதிசயமான கூலி. இதைத்தான் இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கு சொல்லித் தருகின்ற அரண் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த அப்படி பாதுகாக்கின்ற இந்த நேரத்தில் இந்த சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாட்டை வைக்கின்ற இடம் இருக்கிறது. அந்த இடம் இந்த உலகம் உலகத்தை விட சிறந்தது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமைக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஒவ்வொரு வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களுக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யப்பட வேண்டிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி துடித்தெழுந்த வேண்டிய ஒவ்வொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சஹீஹுல் முஸ்லிம் 3876வது ஹதீஸ், ரிபாத்து யௌமின் வ லைலத்துன் கைரும் மின் சியாமி ஷஹ்ரின் வ கியாமிஹி. ரிபாத்து யௌமின் வ லைலத்தின், ஒரு நாள் ஒரு இரவோ ஒரு பகலும் ஒரு இரவும் இந்த சமுதாயத்துடைய எல்லைகளை பாதுகாப்பதற்காக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன கூலி தெரியுமா? ஒரு மாத காலம் நோன்பு நோற்று அந்த ஒரு மாத காலம் நின்று வணங்கிய கூலி அவர்களுக்கு இருக்குது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விழித்துக் கொண்ட இளைஞர்களே சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்ட தாய்மார்களே சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். விழித்துக் கொண்ட வாலிபர்களே வயோதிபர்களே சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரு மாத காலம் நோன்பு நோற்ற நன்மை இந்த முஸ்லிம்களுடைய ஊரை பாதுகாப்பதற்கு. அது மாத்திரமல்ல, ஒரு மாத காலத்தில் நின்று வணங்கிய நன்மை இந்த முஸ்லிம்கள் வாழுகின்ற கிராமத்தை பாதுகாப்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் அந்த கட்டத்தில் மரணித்து விட்டால், பாதுகாக்குகின்ற நேரத்தில் அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால், இந்த பூமியிலே நீங்கள் என்ன அமல்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அத்துணை அமல்களும் உங்களுடைய கபருக்கு தொடராக வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் முடிக்க மாட்டான். மறுமை வரைக்கும் அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, கபரிலே தரப்படுகிற வேதனை உங்களுக்கு தரப்பட மாட்டாது. அதிலே இருந்து அபயமளிக்கப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்கள், முஸ்லிம் உம்மத், முஸ்லிம் தாய்மார்கள், சொர்க்கத்தை ஆசைப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்காக வாழ துடிப்பவர்கள், அறிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டின் நீதிக்கு அமைய, இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு அமைய, இந்த நாட்டிலே வாழக்கூடிய, கிராமத்திலே வாழக்கூடிய, நகரத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த கிராமத்தையும் கிராமத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களையும் முஸ்லிம்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பினால் ஒரு மாத காலம் நோன்பு நோற்று அந்த மாத காலத்திலேயே நின்று வணங்கிய நன்மை, அதிலே நீங்கள் மரணித்து விட்டால் என்ன இபாதத் செய்து கொண்டிருந்தீர்களோ அத்துணை இபாதத்துக்களும் தொடராக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு கபருடைய ஃபித்னாவில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுவர்க்கம்தானே எங்களுடைய இலக்கு? எங்களுடைய இலக்கு சுவர்க்கம்தானே? உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் எப்பயாவது ஒரு நாள் யாரால் இறைவன் எழுதி வைத்தானோ அந்த தேரியின் அடிப்படையில் இறைவன் இந்த நாட்டில் எனக்கும் உங்களுக்கும் கலவரத்தின் ஊடாக என்னுடைய உயிர்களும் உங்களுடைய உயிர்களும் பிரியும் என்றால் யாரால் தடுக்க முடியும்? இயற்கையில் தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் மரணம் வரும் என்று இறைவன் எழுதி வைத்தால் யாரால் தடுக்க முடியும்?
அந்த மரணம் இந்த பூமியிலே நடைபெறுகிற போது நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து மறுமையிலே நல்ல பலனை பெற வேண்டிய கடமை இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஸஹீஹுல் முஸ்லிம் 3583வது ஹதீஸ், என்னையும் உங்களையும் பாதுகாக்குகின்ற அற்புதமான ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, லா தத்தமன்னு லிகாஅல் அதுவி, நீங்கள் எதிரிகளை சந்திக்க ஆசைப்பட வேண்டாம். எதிரிகள் வரோடும் தாக்கோடும், நாங்களும் தாக்கோடும், அவர்கள் அடிக்கோடும், நாங்களும் அடிக்கோடும், அவர்கள் எங்களை அவர்கள் நாடி வரோடும், நாங்கள் அவர்களை தேடி வரோடும், நாங்கள் துரத்தோடும், இனக்கலவரம் உருவாகோடும், ஊருக்குள் வரட்டும், பாப்பம் கை வைக்கட்டும் என்று நீங்கள் அவர்களின் மீது வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். லா தத்தமன்னு லிகா அதுவ், நீங்கள் எதிரிகளை சந்திப்பதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்திலே ஆபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள், பாதுகாப்பை நீங்கள் கேளுங்கள். ஃபைதா லகீதுமூஹும், அவர்கள் அப்படி அதையும் மீறி அவர்களை நீங்கள் சந்தித்தால் ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், ஓடக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல் ஜன்னத தஹ்த ظிலாலி சுயூப், அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே தூக்கப்படுகின்ற, அநியாயத்துக்காக தூக்கப்படுகின்ற வாளுக்கு கீழே தான் சுவர்க்கம் இருக்கிறது. பொறுமையாக இருங்கள், அறிந்து கொள்ளுங்கள், அநியாயத்துக்கு எதிராக தூக்கப்படுகின்ற வாளுக்கு கீழே தான் சுவர்க்கம் இருக்கிறது. அந்த சுவர்க்கத்துக்காக வேண்டி நீங்கள் முன்னே சென்று விடுவுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் உங்களுக்கும் அழைப்பு விடுக்கிறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, எந்த ஒரு எதிரியை சந்திக்க போனாலும், அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை இறக்கி வைத்த ரப்பே, வ முஜ்ரிய ஸஹாப், மேகத்தை இழுத்து வருகிற ரப்பே, வ ஹாசிமல் அஹ்ஸாப், படைகளை தோல்வி அடைய செய்கின்ற ரப்பே, இவர்களை தோல்வி அடைய செய், வன்சுர்னா அலைஹிம், அவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ பாதுகாப்பை தா, வெற்றியை தா, உதவியை தா. இந்த துஆவத்தான் ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. இது என்னடா ஆண்டு பார்த்தா சூரத்து நூஹ ஓதுங்க, யக்கீன ஓதுங்க, அதை ஓதுங்க, இதை ஓதுங்க என்று இந்த சமுதாயத்தை குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத விஷயங்களை கொண்டு நீங்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளணும். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸஹீஹுல் முஸ்லிம் 2225வது ஹதீஸாக முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், கால ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு மனிதர் வாரார், வந்து கேட்கிறார், ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அரஐத இன் ஜாஅ ரஜுலுன் யுரீது அகத மாலி, ஒரு மனிதன் என்ற பொருளாதாரத்தை எடுக்கவே வாரான், அப்படியே வாரான், நான் என்ன செய்யணும் யா ரசூலுல்லாஹ்? கால ஃபலா துஅதிஹி மாலக், உன்ன பொருளாதாரத்தை அவனுக்கு கொடுக்க. நல்லா தெரியுது உன்ன சொத்தை எடுக்க வாரான்னு தெரியுது. யா ரசூலுல்லாஹ், என்ற சொத்தை எடுக்க வாரான் என்று தெரிந்த இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? கொடுக்காதே, உன்னுடைய பணத்தை கொடுக்காதே, சொத்தை கொடுக்காதே. அந்த மனிதர் கேட்கிறார், அரஐத இன் காத்தலனி, அவர் என்ன கொள்ளை என்னோடு சண்டை பிடிக்க வருகிறார், என்ன செய்ய யா ரசூலுல்லாஹ்? காத்தில்ஹு, அவனோடு நீ சண்டை பிடி. உன்ன பொருளாதாரத்தை எடுத்து உன்னோடு சண்டை பிடிக்க வருகிறான் என்றால் அந்த நேரத்தில் சமாதானம் பேசக்கூடாது, அவனோடு நீ சண்டை பிடிக்க வேண்டும். அரஐத இன் கத்தலனி, அவன் என்னை கொண்டு விட்டால் அந்த ஷஹீத், நீ இந்த உலகத்தில் நீ ஒரு ஷஹீதாக மரணிக்கிறாய் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி போராட்டத்தில் நீ கொல்லப்பட்டு சண்டையிட்டு அவன் உன்னை கொண்டு விட்டால் ஒரு உயிர் தியாகியாக உயர்ந்த மரணத்தை நீ இந்த பூமியிலே நீ அடைந்து கொள்கிறாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். திரும்ப கேட்கிறார், அரஐத இன் கத்தல்துஹு, அவரை நான் கொண்டுட்டேன்டா என்ன யா ரசூலுல்லாஹ்? ஹுவ ஃபின்னார், அவன் நரகத்தில் இருப்பான், நீ சுவர்க்கத்தில் இருப்பாய். கொடுக்காதே, போராடு, அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தால் உனக்கு சுவர்க்கம் ஷஹீத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தியை இந்த இடத்திலே ஆழமாக பாதுகாப்புக்காக நானும் நீங்களும் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டிய கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், ஷஹீதுக்கு ஆசைப்படுகின்ற சகோதரர்களே, தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவன் அப்படிப்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த நேரத்தில் அவன் உயிர் பிரியுமாக இருந்தால் அவன் ஷஹீத் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு ஷஹீத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலகத்தில் யாராவது ஒருவர் நான் ஷஹீதாக மாற வேண்டும் என்று உள்ளத்தில் உண்மையான எண்ணத்தோடு உலகத்தில் வாழ்வாராக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இந்த மண்ணுக்கு மேலே அவனை ஷஹீதாகவே மரணிக்க வைப்பான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். யாராவது இதய சுத்தியோடு தைரியத்தோடு இந்த பூமியிலே நான் வாழுகிற காலம், மரணிக்கிற காலம் ஒரு ஷஹீதாகவே மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒருவன் வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அந்த பாக்கியத்தை இந்த பூமியில் கொடுப்பான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு! இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் நானும் நீங்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய சொத்து சூறையாடப்பட்டு மனைவியுடைய உயிருக்கு கேள்விக்குறியாக இருந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அற்று நானும் நீங்களும் என்னுடைய உயிரை விடவும் உங்களுடைய உயிரை விடவும் நேசிக்குகின்ற மஸ்ஜித் தாக்கப்பட்டு இந்த பூமியில் ஒரு முஸ்லிம் உயிரோடு வாழ வேண்டும் என்று கனவு காண்பது அது ஜாஹிலியத்துடைய சிந்தனை, ஒரு முஸ்லிமுடைய சிந்தனையாக இருக்க முடியாது. இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் நமது சொத்துக்களையும் குடும்பத்தையும் நாம் நேசிக்குகின்ற உயிரை விட மேலான சுஜூது செய்கின்ற இடத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பாதுகாப்பை இந்த நாட்டு சட்டம் என்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு சொல்லித் தருகிறது. இஸ்லாமும் அதைத்தான் எனக்கும் உங்களுக்கும் ஊட்டித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. இறுதியாக இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். சஹீஹுல் முஸ்லிம் 4896வது ஹதீஸ். யாராவது ஒருவர் இதய சுத்தியோடு இந்த பூமியிலே ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நபித்தோழர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டால், பாருங்கள், அன் ஹரஸத் பின்த் ஹுர் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி சொல்கிறார், கால குந்து ஜாலிசன் ஃபி ஹலகத்தின் ஃபி மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவியிலே உள்ள ஹல்கா ஒன்றிலே நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஃபஃபீஹா ஷைஹுன் ஹஸனுன் ஹைஅத்தி. ஒரு நல்ல அழகான தோற்றமுடைய ஒரு மனிதர் வந்தார். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு சலாம். அவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு சலாம். அவர் அப்படியே பள்ளியிலே வந்து ஹல்காவிலே வந்து உட்கார்ந்தார். மக்கள் அவரை சூழ உட்கார்ந்து கொண்டார்கள். சூழ உட்கார்ந்த மக்கள், அந்த மக்களுக்கு அவர் அழகான அற்புதமான ஒரு செய்தியை சொல்ல ஆரம்பித்தார். செய்தியை சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டும் எழுந்து செல்ல ஆரம்பிக்கிற போது மக்களில் உள்ள சிலர் சொன்னார்கள், அந்த கௌம் சொன்னது, மன் சர்ரஹு ஐ யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னஹ் ஃபல்யன்துர் இலா ஹாதா. இந்த பூமியிலே சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டும் என்றால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளட்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த கூட்டம் சொன்னது. அப்போது நான் அவர்கிட்ட என்ன இருக்குது, அவரை என்ன இப்படி விசேஷம் என்று அவரை பின்தொடர்ந்து நான் போனேன். அந்த மஸ்ஜிது நபவியில் தொங்கல் மதீனா ஒரு தொங்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்குள் நுழைந்தார். நானும் அவருடைய வீட்டை சென்று கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே வரட்டுமா என்றேன். உள்ளே வாருங்கள், என்ன சகோதரனே, என்னை பின்தொடர்ந்து நீங்கள் வருகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது நான் சொன்னேன், சகோதரரே அப்துல்லாஹ் இப்னு சலாமே, உங்களை பற்றி மக்கள் நீங்கள் சுவர்க்கவாதியை பார்ப்பதாக இருந்தால் இவரை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன தன்மை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை படிப்பதற்காக பார்ப்பதற்காக உங்களை பின்தொடர்ந்து நான் வந்தேன் அப்படி என்றார். அப்போது அவர் சொன்னார், கால அல்லாஹு அலம் பி அஹ்லில் ஜன்னஹ். சுவர்க்கவாதி யார் என்பது அல்லாஹ் தான் அறிவான். சுவர்க்கவாதி யார் என்பது அல்லாஹ் தான் அறிவான். ஏன் மக்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு தடவை நான் இன்னி பைனமா அன நாயிமுன் தூங்கிக் கொண்டிருந்த போது என்னை அப்படியே ஒருவர் வந்தார். எழும்பு என்றார். அவர் என்னை எழுப்பாட்டினார். என் கையை பிடித்தார். என்னை அழைத்து கொண்டு போனார். அழைத்து கொண்டு போகிற போது அந்த இடத்திலே நான் சில காட்சிகளை கண்டேன். என்ன அப்படி என்றால், அவருடைய இடது பக்கம், என்னுடைய இடது பக்கத்தில் சில பாதைகள், வீதிகள் இருந்தது, சில தரைக்குகள் இருந்தது. அதுக்குள்ள போக போனேன். நீ போகாதே, நீ போகாதே என்று அவர் என்னை தடுத்தார். வலது பக்கமாக சில பாதைகள் இருந்தது, அதில் நான் போக போனேன். அதுக்குள் அவர் போவதற்கு எனக்கு அனுமதித்தார். இந்த நேரத்தில் நான் ஒரு தூணை கண்டேன். அந்த தூணை நான் பார்த்தேன். அந்த தூண் ரஅஸுஹு ஃபிஸ் ஸமாஇ வ அஸ்ஃபலுஹு ஃபில் அர்த். அந்த தூண்
வானத்துடைய முகட்டை தொட்டு இருக்கிறது, அதனுடைய அடிப்பாகம் பூமியை தொட்டு இருக்கிறது. அந்த தூணுக்கு மேலே ஒரு வளையம் அப்படியே இருக்கிறது, ஒரு வளையம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், ஏர் அப்படி என்றார். நான் கேட்டேன், இந்த பெரிய தூணுக்கு மேலே நான் எப்படி ஏறுவது என்று நான் கேட்டேன். இந்த பெரிய தூணுக்கு மேலே நான் எப்படி ஏறுவது என்று நான் கேட்டேன். அவர் என்னை அப்படியே பிடித்து தூக்கி எறிந்தார். நான் அந்த தூணுக்கு மேலே சென்று அந்த தூணிலே இருக்கக்கூடிய கடிவாளத்தை நான் பிடித்து கொண்டேன். அவர் அந்த தூணை அடித்து விட்டார். அந்த தூண் அப்படியே தூள் தூளாக உடைக்கப்பட்டு விட்டது. அந்த தூணிலே இருந்த அந்த வளையத்தை பிடித்து தொங்கிக் கொண்டே நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய கண் முழிபட்டு விட்டது, என்னுடைய கண் திறந்து விட்டது. இந்த செய்தியை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் காலையிலே வந்து நான் சொன்னேன், யா ரசூலுல்லாஹ், தூங்கிக் கொண்டிருந்த நேரம் என்னை ஒருவர் கொண்டு போனார். இடது பக்கம் சில பாதைகள் இருந்தது, வலது பக்கம் சில பாதைகள் இருந்தது. இடது பக்கம் போவதற்கு நான் முயற்சி செய்த நேரம் அவர் என்னை தடுத்தார். அந்த நேரத்தில் ஒரு மலையும் இருந்தது. அந்த மலையில் நான் ஏற முயற்சி செய்தேன். அவர் ஏறு ஏறு என்று என்னை சொன்னார். அந்த மலையில ஏறி ஏறி கஷ்டப்பட்டு மல்லாக்க விழுந்துட்டேன். ஆனா எனக்கு அந்த மலையில ஏற முடியல. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த மலையிலும் என்னால் ஏற முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரே, தூணை காட்டி அந்த தூணில் ஏறு என்றார். நான் எவ்வாறு ஏறுவது என்றேன். அவர் என்னை தூக்கி எறிந்தார். அந்த தூணிலே உள்ள கடிவாளத்தை பிடித்து கொண்டு நான் இருந்த நேரம் அந்த தூணை அடித்து விட்டார். தூண் தூள் தூளாக ஆகிவிட்டது அல்லாஹ்வுடைய தூதரே என்று நான் சொன்ன போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இடது பக்கம் நீங்கள் பார்த்தீர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற வழிகேடுகள், அதை வானவர் உங்களை தடுத்திருக்கிறார். நீங்கள் போக வேண்டாம் என்று உங்களை பாதுகாத்திருக்கிறார். நேரான பாதை உங்களுடைய வலது பக்கம் இருந்தது. அந்த தூண் என்றீர்களே, அந்த தூண் என்றீர்களே, அது இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த இஸ்லாம் அதுதான். அந்த தூணுக்கு மேலே இருந்த வளையம் இருக்கிறது. நீங்கள் அந்த இஸ்லாத்தில் என்றைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் அந்த தூணிலே உள்ள அந்த வளையத்தில் தொங்கிக் கொண்டிருந்தீர்கள். ஒரு மலையில் நீங்கள் ஏறினீர்களே, ஏற முடியாமல் தவித்து போனீர்களே, மல்லாக்க விழுந்தீர்களே. அந்த மலை என்ன தெரியுமா? அந்த இடம் என்ன தெரியுமா? இந்த பூமியிலே இறைவனுக்காக வாழ்ந்து இறைவனுடைய போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகள் வாழுகின்ற இடம். அந்த இடத்தை உங்களால் அடைந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தரமாட்டான். அந்த பாக்கியத்தை இந்த பூமியிலே ஷஹீதாக வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உடைய அத்துணை பேரும் அந்த இடத்தில் போய் சேருவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்றார்கள் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வானத்திலே இருந்து பூமியை தொடுகின்ற அளவுக்கான தூணை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் அந்த கடிவாளத்தில் சரியாக தொங்கிக் கொண்டு இப்படிப்பட்ட இந்த பாதுகாப்பு அற்ற சூழலில் என்னுடைய உடைமைகளையும் உங்களுடைய உடைமைகளையும் பாதுகாக்குகின்ற நேரத்தில் உயிரிழந்தால் அவர் ஏறிக்கொள்ள முடியாத அந்த மலப்பாங்கில் இன்ஷா அல்லாஹ் என்னாலும் உங்களாலும் ஏறுகின்ற ஒரு பாதுகாப்பை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழங்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு அரண் என்பதை மறந்துவிடக்கூடாது. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3697 பெண்களுக்கு இந்த செய்தி சமர்ப்பணமாக இருக்கட்டும். கரப்பாம் பூச்சை கண்டு கத்தி ஓடுவதும், பாம்பை கண்டு கதிரைக்கு மேலே ஏறுவதும் இந்த இஸ்லாமிய வரலாற்றிலே சுமந்து வந்த வீர தாய்களுடைய வரலாறு அல்ல. வீட்டுக்குள் கதவை பூட்டிக் கொண்டு கேமராவில் பார்த்து கொண்டிருப்பதும் வீர செம்மல்களுடைய வரலாறு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு யுத்தம் நடக்கிறது, ஹுனைன் யுத்தம். அந்த யுத்தம் நடைபெறுகிற போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மனைவி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கத்தியை இடுப்புக்குள்ளே வைத்திருக்கிறார். அபூ தல்ஹா பார்க்கிறார், கத்தை இருக்கிறது. தற்பாதுகாப்பு, இந்த நாட்டின் சட்டத்தின் அடிப்படையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நாடு உரிமை தருவதைப் போல இஸ்லாமும் உங்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சட்டம். அந்த நேரத்தையில இடுப்புக்குள்ள கத்தி இருக்குது. அபூ தல்ஹா, என்னம்மா இது கத்தி அப்படி என்று கேட்டார். அப்போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் கேட்பதாக தெரியவில்லை. ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னார், யா ரசூலுல்லாஹ்,
என்னுடைய மனைவி உம்மு சுலைம் இடுப்புக்குள் கத்தியை வைத்திருக்கிறார், சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கத்தி தவறினால் வயிறு வெட்டிவிடும் அப்படின்றார்கள். ரசூலுல்லாஹ் உம்மு சுலைமை கூப்பிட்டார்கள். உம்மு சுலைம் இங்க வாங்க. என்ன உம்மு சுலைம், இடுப்புக்குள் கத்தி என்று கணவர் சொல்லுகிறார். உம்மு சுலைம் ரதி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஏன் தெரியுமா இந்த கத்தியை எடுத்து வைத்திருக்கிறேன்? என்ன காரணம் தெரியுமா? இந்தனா மின்னி அஹதும் மினல் முஷ்ரிகீன், யாராவது முஷ்ரிக்கீங்கள் காபிர்கள் என் பக்கம் நெருங்கினால் அவன் வயிற்ற கீறி கிழிக்காமல் இந்த உம்மு சுலைம் மரணிக்க மாட்டார். தற்பாதுகாப்புக்காக இடுப்புக்குள் கத்தியை வைத்திருக்கிறேன் யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துவிட்டு, நல்லது அப்படி என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்களை ஆறுதல் படுத்தி வாழ்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பின வரலாற்றுக்கு சொந்தக்காரிகள் நானும் நீங்களும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு, இந்த நாட்டின் சட்டத்துக்கு ஏற்ப, இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு ஏற்ப, இந்த நாட்டின் நீதித்துறைக்கு ஏற்ப என்னையும் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாமும் வழங்கி இருக்கின்ற அதே சட்டத்தை கடைபிடித்து இந்த நாட்டில் நானும் நீங்களும் இனக்கலவரங்கள் ஏற்படுகிற போது, இன துவேஷங்கள் ஏற்படுத்தப்படுகிற போது, திட்டமிட்ட அடிப்படையில் முஸ்லிம்களுடைய சொத்துக்களும் உடைமைகளும் உயிர்களும் பறிக்கப்படுகிற நேரம் இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே கோழைகளாக வாழ்ந்து மரணிக்காமல் வீரர்களாக வாழ்ந்து முஸ்லிம்களை பாதுகாக்குகின்ற நல்ல பணியிலே பயணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹர் தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.